Taste the Daily. ஈரோடு மாவட்டம் எல்லிஸ்பேட்டை அண்ணாநகர் காலனியில் உள்ள பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் கழக அம்மா பேரவை மாநில இணை செயலாளருமான ஜெயக்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் மக்களின் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றித் தருவதாக உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாளையொட்டி சென்னை திருவொற்றியூர் தேரடி சந்திப்பில் திருவொற்றியூர் மேற்கு பகுதி கழகம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் மற்றும் 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் மூர்த்தி, திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் சுபா தேவராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் சென்னை தண்டையார்பேட்டை சுந்தரம்பிள்ளை நகர் பகுதியில் மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் ஏற்பாட்டில் 120 அணிகள் பங்கேற்ற கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் மணிகண்டன், கழக புரட்சி தலைவி பேரவை மாநில துணை செயலாளர் CP மூவேந்தன், கழக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் நேதாஜி கணேசன் ஆகியோர் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுத் தொகையினை வழங்கினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் டாக்டர் மணிகண்டன், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு திறனற்ற திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி மக்களை ஏமாற்றி வருவதாகவும், திறனற்ற திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டது எனவும் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அவர்கள் எல்லா இடத்துலையுமே ஸ்டிக்கர் ஒட்டுவது, நாங்கள் செய்த பணிகளுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுவது, இந்த மாதிரி மோசமான இடங்களை எல்லாம் இந்த மதுரையிலே கூட கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னால் முதலமைச்சர் சென்ற பொதுக்குழுவுக்கு சென்று அங்கே ரோட் ஷோ நடத்தினார். ஆனால் அந்த பகுதியில் எல்லாமே மதுரையிலே இந்த மாதிரி திரைச்சீலைகள் வைத்து மறைக்கப்பட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற அந்த அரசு வெகு விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.